ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அண்ட் வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க, ஐ காண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து நான் நிறைய டைம் வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸில் லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் நம்மளால் முடியலையே, முடிய மாட்டேங்குது அப்படின்றது கண்டிப்பாக தோணும். அண்ட் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ரீசெண்ட் டைமில் நான் ஒருத்தவங்க பார்த்து நான் வந்து ரியலாக வந்து ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு பர்சனை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஆக்சுவலி வந்து லாஸ்ட் வீக் நான் வந்து என் தங்கச்சியை ஹாஸ்டலில் படிக்க போகிறாங்க. ஸோ ஹாஸ்டலில் வந்து விட்டுட்டு ஸோ அந்த ஹாஸ்டல் ஓனர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ளே அம்மா அப்பா அடுத்தடுத்து தவறிட்டாங்கனால பாப்பா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் பேசிட்டு ஸோ பேசினோன்னே அவங்களும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. உண்மையிலே வந்து எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இது ரொம்ப அதாவது முக்கியமாக கேர்ள்ஸ்க்காக இருக்கட்டும், இன்னும் நிறையா விஷயங்கள் நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட நான் அப்படி பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், எனக்கே வந்து எதுவுமே தெரியாது, வீட்டில் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே வந்து எல்லார் வீட்லேயும் அவ்வளோ தானே இருக்கும். ஸோ அம்மா அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, லைக் நம்ம என்ன பண்ணுறது, அடுத்து எப்படி மூவ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ லைக் என்ன பண்ண போகிறோம், நம்ம கரெக்டாக எல்லாம் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு டவுட் வருது. ஸோ அந்த மாதிரி நான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னாங்க, லைக் எங்கள் அம்மாவுக்கு வந்து அதாவது அந்த பர்சன் இருக்காங்களா அந்த ஹாஸ்டல் ஓனர், அவங்களோட அம்மா அவங்க அம்மாவுக்கு வந்து 26 இயர்ஸாக இருக்கிறப்போ வந்து 26 இயர்ஸில் வந்து 3 குழந்தைங்களாம். இவங்க வந்து லாஸ்ட் கிட்ட, ஸோ இவங்க அக்கா ஒருத்தவங்க, அவங்களும் மூத்த அக்கா ஒருத்தவங்க. ஸோ 3 பேர், 3மே வந்து கேர்ள்ஸ் தான். ஸோ அடுத்தடுத்து இப்போ இவங்க பிறந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா விட்டு போயிட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, அதாவது சொல்லுவாங்கல்ல உலகம் என்னன்னே தெரியாது அப்படின்ட்டு, அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஸோ அந்த ஒரு ஏர்லி ஏஜ்லேயே வந்து அப்பா விட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க லைக் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட் ஜாபும் வந்து ஆட் ஜாப்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது எங்களுக்கே தெரியாது. ஆனால் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ எங்கள் 3 பேரையுமே வந்து நல்ல பொசிஷனுக்கு வச்சுருக்காங்க. அதாவது அவங்களோட ஃபஸ்ட் அக்கா பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐயில் மேனேஜராக இருக்காங்களாம். அண்ட் செகண்ட் அக்கா வந்து ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க. அண்ட் நான் வந்து இப்போ எம்பிஏ முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2-3 மெஸ்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சொன்னாங்க. அண்ட் இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டோரி. ஆனால் என்னோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலாம் எனக்கு வந்து நார்மலாக தான் இருந்தது எல்லார் மாதிரியும். அண்ட் செகண்ட் ப்ரெக்னென்சி இப்போது நான் பிஸ்னஸ் அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து நான் ப்ரெக்னென்சியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போயிட்டேன். திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு நாள் வந்து நான் படுத்துட்ருக்கேன். லைக் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கூப்பிட்றாங்களாம். கூப்பிட்டா வந்து அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்களாம். நான் இங்கே தானே நிற்கிறேன், என்ன என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியலையா, கண்ணெல்லாம் ரொம்ப அப்படியே பிளர் ஆகிடுச்சான், எதுவுமே தெரியாமல் ஆகிடுச்சான். ஸோ அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் லைக் சம்திங் நர்வ்ஸ் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அண்ட் செகண்ட் டெலிவரி அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களாம். அண்ட் அப்போலேருந்து வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்துகிட்ருக்கான். லைக் அவங்களுக்கு வந்து கீழே இருக்கிறது வந்து தெரியாதா, லைக் அந்த ஹாஃப் சரியாக வந்து ஒன்றுமே தெரியாதா. இப்போ நீங்கள் கையாட்டிலாம் பேசுகிறீங்கல்ல, இப்படி நீங்கள் அந்த மேலே எனக்கு இப்படி பார்த்தா வந்து தெரியும் ஓரளவுக்கு, எனக்கு ஆனால் இதுக்கு கீழே வந்து தெரியாது. எனக்கே புதுசாக இருந்துச்சு, இப்படிலாம் இருக்குமா அப்படின்ட்டு. இல்லை சுத்தமாகவே அப்படியே பிளர்ராக தான் இருக்கும். யாராவது எதாவது கேட்டால் கூட நான் கீழே இப்படி குனிஞ்சு பார்த்து தான் வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஆனாலும் வந்து இப்போ நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும், என் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் சொல்கிறது ஒன்று தான். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் இருந்தாலும் சரி, என்னோட ஆப்சன்ஸ்லேயும் சரி, நீங்கள் உங்களோட லைஃப்பை வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதுக்கு வந்து யாரையுமே வந்து லைக் லைஃபே வந்து டிபெண்ட் தான். நம்ம எப்பயுமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லவும் முடியாது, இருக்க மாட்டோன்றதையும் சொல்லவும் முடியாது. லைக் எப்போவுமே அந்த டிபெண்ட் ஒரு சர்க்கிள் தான் லைஃப். ஆனால் அதாவது ரியாலிட்டி அப்படின்றது வர்றப்போ நமக்கு எது இருந்தாலும் எது இல்லாட்டியும், அதாவது அது ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபினான்ஷியலியாக இருக்கட்டும், இல்லை வந்து அஸ் அ பர்சனாக நம்ம ஒருத்தவங்களை இழந்திருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மைட் பி, என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அண்ட் லைஃப் வில் மூவ் ஆன். அண்ட் அந்த இடத்துல நம்ம ஏதோ நம்மளுடைய சர்வைவல்காக நம்மளோட
நம்மளோட அந்த லைஃப்பில் பெட்டரான பொசிஷன் போகிறதுக்காக நம்ம கண்டிப்பாக போராடி மட்டும்தான் ஆகணும். அண்ட் அது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத லைக் அவங்க சொல்கிற ஒரு விதமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்க லைஃப்பை பற்றின அவங்களுடைய அந்த பெர்செப்ஷனாக இருக்கட்டும். ஸோ உண்மையிலே வந்து இந்த மாதிரியான பீப்புளெலாம் பார்க்குறப்ப நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது. அதான் நான் உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ள எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்திருக்கீங்கனாலே நீங்கள் நிறைய பாசிபிலிட்டிஸ் யோசிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு ஐடிலேயோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனிலையோ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் எனக்கு நல்லா க்ரோத் இருக்கும், அதில் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு இதுக்குள்ளே ஸ்விட்ச் ஓவர் ஆகிருக்கவே மாட்டீங்க. சம்திங் ஏதோ வந்து தவறாக இருக்குது, அது வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்றது நினச்சிருந்தாலோ இல்லை வந்து எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு ஏதோ ஒன்று நினச்சி தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. எதுலையோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் எனக்கு க்ரோத் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இன்னொரு விஷயத்துக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆக மாட்டாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல முடியாது, என்னால் இது பண்ண முடியலை அப்படின்றத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களால் நிச்சயமாக முடியும். அண்ட் அதை ஒன்று தான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன இருக்கோ இல்லையோ, பட் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வில் பவர் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமானதும் கூட. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் மக்களே, நம்ம செஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மார்னிங் 10 மணிக்கு இங்கிலீஷ் செஷன் இருக்கும். அண்ட் ஆஃப்டர்நூன் 12:15க்கு ஆப்டி செஷன் போயிட்டுருக்கோம். அண்ட் ஈவினிங் வந்து உங்களுக்கு ரீசனிங் செஷனும் போகுது. அண்ட் யூடியூப் இதில் ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு மெயின் கோர்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கான கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. IBPS கிளர்க்கான கோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அந்த சர்ப்ரைஸில் எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் மக்களை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ டாடா பை see you. அண்ட் வீடியோ முடியறதுக்குள்ள இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆலுபோர்டில் உங்களுக்கு அதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கினாலும் KR அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டாடா பை see you.